மனித இனம் தொடங்கினதுலேருந்து நிறைய துரதிர்ஷ்டவசமான கஷ்டமான நிகழ்வுகளை வந்து இந்த சமூகம் கடந்து போயிருக்கும். அப்போ நம்ம தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் வந்து சொல்லும்போது ஒரு காலத்தில் ரொம்ப சிரமமான சூழல் வந்துச்சு, பஞ்சம் வந்துச்சு, அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு நிறைய கதைகள் சொல்லுவாங்க. அப்போ அதை நம்பியோ நம்பாமையோ இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு சில நாட்கள் யோசிச்சது உண்டு. ஆனால் கண்ணு முன்னாடியே இனி வரக்கூடிய தலைமுறைக்கு நமக்கு சொல்கிறதுக்கு இப்படி ஒரு வரலாறு நடக்கும் அப்படின்னு சொல்லி நாம் கண்டிப்பாக அந்த நாள் வரைக்கும் யோசிக்கலை. ஒரு நாள் வந்துச்சு. அதை பற்றி சொல்லணும் அப்படின்னா, மனிதன் தன்னை மறந்திட முடியா பாடம் தந்தாயே, என் கண்கள் அறியா அழிவுக்கிருமி ஆன கொரோனாவே, இயந்திர வாழ்வும் இயல்பு வாழ்க்கையும் நொடியில் மாறியது, நீ வந்தா எங்கள் வாழ்க்கை இங்கே தலையீடாகியது. இப்படி வந்து சுருக்கமாக சொல்லணும்னா இந்த வரிகள்லேயே என்ன செய்யலான்னா உட்படுத்திடலாம். எப்படி ஒரு சூழல் அப்படின்னா, இதில் குறிப்பாக மனிதர்களுக்கு நிறைய பாடங்களை வந்து அது சொல்லி கொடுக்குது. ஆனால் அந்த பாடத்தை முழுசாக கற்றுக்கிறதுக்கு உண்டான ஸ்டாமினாவோ உடம்புல ஹெல்த்தோ எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. வெறிச்சோடிய தெரு, பூட்டின வீடு, வெளியே வந்தால் கொரோனா பிடிக்கும், இல்லாட்டி போலீஸ் அடிக்கும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டால் அதான் 144. சரி, இதுக்கெல்லாம் சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. அப்போ என்னடா பண்ணலாம், இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு வந்துருச்சே அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கொரோனா வேவில் சூசைட் அட்டன் பண்ணவங்களாம் இருந்தாங்க. அது ரொம்ப ஒரு அருவருக்கத்தக்க விஷயம். கொரோனா வர்றது, கொரோனா வந்துருச்சுன்னா அவ்வளோதான், நம்ம லைஃப் முடிஞ்சு. நான் வந்து இந்த ஜாதி கொடுமை, இந்த தீண்டாமை கொடுமையெல்லாம் லிஸ்ட்டில் கொரோனாவே என்ன செஞ்சிட்டாங்கன்னா சேர்த்திட்டாங்க. மதுரையில் ஒரு சகோதரன் வந்து அவங்க தெருவுலேயே வந்து அவங்கள சேர்த்திக்கலான்னு சொல்லி ட்ரெயின் முன்னாடி விழுந்து சூசைட் பண்ணார், ஒரு முஸ்லீம் சகோதரன். இதெல்லாம் வந்து முதல் அலையில் நடந்த விஷயம். அப்போ இதை பற்றி இனி வரக்கூடிய காலங்களில் வரலாறுகளாகவும் படம் எடுக்கலாம், இல்லை ஏதோ புக்ஸ் வரலாம், நிறைய வரலாம். ஆனால் அதை நிகழ்காலத்தில் அனுபவித்தவங்க யார் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய நாமளும் நம்மை போன்ற இந்த சமூகமும் அனுபவிச்சுது. அப்போ இப்படி ஒரு மோசமான சூழலில் கண்டிப்பாக வந்து இதுக்கு முன்னாடி நம்மள்கிட்ட நிறைய துரந்தங்கள் வந்து போயிருக்கு. சுனாமி, நிறைய புயல்கள், துரதிர்ஷ்டவசமான நிகழ்வுகள்லாம் வந்து போயிருக்கு. ஆனால் இந்த லிஸ்ட்டில் இதுதான் எங்கே இருக்கும், முதல் வரிசையில் இருக்கும். அதே மாதிரி இப்படி ஒரு கஷ்டமான சூழலில் இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி இனி வரக்கூடிய காலங்களில் வரலாறு பதிவு செய்யும் போது அதில் தவிர்க்க முடியாத ஒரு பேராக முதல்ல இருக்கும். இது வந்து கண்டிப்பாக இதற்குண்டான சேவைகளை செஞ்சாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தீண்டத்தகாவனையும் அரவணைச்சு, பசியில் வாடினவனுக்கும் சாப்பாடு கொடுத்து, நோயுள்ளவனுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து, இனியும் இருக்கக்கூடிய எப்படி இந்த சூழல்கள்லேயே சமாளிக்கலான்னு சொல்லி ஃப்ரண்ட் லைனில் நின்று ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி, கொரோனா எங்கெல்லாம் பதியப்படுதோ அந்த துன்பகரமான நிகழ்வு அங்கெல்லாம் பாப்புலர் ஃப்ரண்டுடைய பெயரும் முதல் வரியில் பதியப்படும். டாக்டர் சொன்னது மாதிரி எப்பவுமே திங்க் அவுட் ஆஃப் பாக்ஸ் தான். அல்லாஹ் குரானில் சொல்லும்போது சொல்கிறான்ல, ஒரு உயிரை வாழ வச்சா ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களையும் வாழ வைத்தது போல. நம்ம நாட்டுடைய பிரதமர் வந்து ஒரு உயிர் இல்லை, பல்லாயிரம் உயிர்களை கொண்டு மொத்தமாக எல்லாத்தையும் கொண்டு வச்சு ஒரு உயிரை கொண்டா எல்லாத்தையும் கொண்டது போல. அப்போ இத்தனை 1000 உயிரை கொண்டவருக்கு என்ன அப்படின்னு தெரியல. அதே நேரத்தில் திங்க் அவுட் ஆஃப் பாக்ஸா, இவ்வளோ காற்று நம்மளை சுற்றி இருக்குது, ஆனால் சுவாசிக்க காற்று இல்லை. சில நேரங்களில் நிறைய உணவுகளை விரயம் செஞ்சுருப்போம், ஆனால் ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லை. மருத்துவமனை அத்தனை இருக்குது. ஒருத்தர் வந்து சொல்கிறாரு என் கண்ணு முன்னாடி, என்கிட்ட இவ்வளோ பணம் எவ்வளோ வேணால் தரேன், எனக்கு ஒரு பெட்டு வாங்கி கொடுங்க. பணம் என்கிட்ட குப்பை மாதிரி இருக்குது. அவர் சொன்ன வார்த்தை தான், குப்பை மாதிரி இருக்குது பணம், ஆனால் எனக்கு ஒரு பெட்டு இல்லை. அப்போது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இவ்வளோ லெசனுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை எல்லாம் சால்வ் பண்ணி ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ், ஆக்சிஜன் இல்லையா, மொபைல் ஆக்சிஜன் ஒரு 1 ஹவருக்கு இது தாங்கும் பாரு, நீங்கள் அடுத்தது அதுக்குள்ளே ஒரு பெட்டை ரெடி பண்ணிக்கோங்க. பாப்புலர் ஃப்ரண்டுடைய லீடர்ஸ் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு, அவங்க உருவாக்கின அந்த செட்டப். கவர்மெண்ட் ஒரு வார் ரூமா, பாப்புலர் ஃப்ரண்ட் ஒரு வார் ரூம். ஃபுட்டு இல்லையா, கண்டிப்பாக இருந்தாங்க, உங்கள் வீடு தேடி வந்து நாங்கள் தரோம். ஃபோட்டோ எடுக்க விருப்பம் இல்லையா, நோ ப்ராப்ளம். இதில் புக்கில் இல்லாத எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்படி திங்க் அவுட் ஆஃப் பாக்ஸாக சிந்திச்சு ஒரு இன்றைக்கி வந்து இந்த வாரியர்ஸுங்கிறது வந்து நான் என்னமோ இதுவே கொஞ்சம் லோ ப்ரொஃபைல் மாதிரி தான் இருக்குது. கொரோனா வாரியர்ஸுக்கு இதுக்கு மேலே தான் வார்த்தைகள் இருந்தால் அதுவும் கொடுக்கலாம். இன்றைக்கி வந்து கொரோனா வாரியர்ஸ் அப்படின்னு சொன்னால் பொதுவாக அரசாங்கத்தின் மத்தியிலையும் பப்ளிக்லேயும் வந்து என்ன அப்படின்னா, காவலர்கள் கண்டிப்பாக வாரியர்ஸ் தான், மருத்துவர்கள் வாரியர்ஸ் தான், மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய எல்லாரும். இவங்களை தாண்டி
பாப்புலர் ஃப்ரண்ட் போன்ற எத்தனையோ தன்னார்வ தொண்டர்கள் இந்த கொரோனா காலகட்டங்களில் ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸாக நின்று இருக்காங்க. இவங்க ஒவ்வொருத்தரையும் கண்டறிந்து அவங்களுக்குண்டான கௌரவப்படுத்துதலையும் அவங்கள ஃப்ரண்ட்லைனில் நிறுத்துறதும் அரசாங்கத்துடைய வேலை. இனி வரக்கூடிய காலங்களில் இவங்களை புறக்கணித்து துரதிருஷ்டமான நிகழ்வுகளை அரசாங்கத்தினால் செயல்பட முடியாது அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல பதிவு செஞ்சு மீண்டும் ஒரு முறை இங்கே இருக்கக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய தலைவர்களுக்கு அந்த வாழ்த்துக்களை சொல்கிறதன் மூலமாக அதனுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களுக்கும் சொல்வதாக கருதி கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா சார்பாக கொரோனா அவார்டு பெறக்கூடிய கொரோனா வாரியர்ஸாக இருக்கக்கூடிய இனியும் கண்ணுக்கு தெரியாமல் எத்தனையோ பணிகளை செய்தவங்க அனைவருக்கும் வல்ல இறைவன் மேல்மேலும் ஆரோக்கியத்தையும் இது செய்யக்கூடிய ஒரு பேராற்றலையும் தரணும்னு துவா செஞ்சு வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹ்.